ஜி பிரகாஷோடைய மியூசிக் சொல்லவே வேணாம். தொடர்ந்து ஆல்பம் மேலே ஆல்பமாக அவருடைய மியூசிக்கால் பல படங்கள் ஹிட் ஆகிருக்கும். அண்டு ஜிவி அண்டு தனுஷ் காம்பினேஷன் அப்படின்னாலே அது ஒரு மேஜிக் தான். இந்த படத்துலையும் அப்படிப்பட்ட மேஜிக்கை பண்ணியிருக்காங்க. படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தோடைய எடிட்டர் பிரசன்னா ரொம்ப அழகான ஒரு எடிட்டுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நிறைய படங்களில் நான் லீனியர் கட்லாம் பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று என்ன சம்பவம் நடந்ததோ அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்றத போவாங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகான ஒரு பாஸ்ட் இருக்குது. அந்த பாஸ்ட்டை வெறும் ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வச்சு இறக்காமல் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக அப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கதையாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப கம்ப்ளீட்டாக இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்றது தோணுச்சு. இந்த படத்தில் தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், நித்யா மேனன் ஆகட்டும், சத்யராஜ் அவர்களாகட்டும், ஷாலினி பாண்டே, அருண் விஜய், சமுத்திரகனி, அதுக்கப்புறம் பார்த்திபன், பவி டீச்சராக நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம், பிரகீடா, அண்டு இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். அண்டு இளவரசு அவர்கள் எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பயங்கர பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க.